இந்த ரெண்டு டைப் ஆஃப் த சொல்யூஷன் சேம் கம்போசிஷன் in the liquid and vapor phase which boiled to constant temperature and cannot be separated by fractional distillation are known as azeotrophs. எப்படின்னா சார் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரெண்டு சொல்யூஷன் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சார். ஓகேவா? எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். எத்தனாலும் வாட்டரையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எத்தனாலையும் வாட்டரையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் எத்தனால் நான் கீழே கொடுத்துருக்காங்களா இந்த எக்ஸாம்பிள் இந்த மாதிரி. எத்தனால் வந்து நான் 95% ஆஃப் தி எத்தனால் எடுத்துக்கிறேன், 5% ஆஃப் தி வாட்டர் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்றேன், இந்த மிக்சிங் ஆஃப் சொல்யூஷனை ஹீட் பண்றேன். நல்லா ஹீட் பண்றேன். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், அப்படியே ஒரு 100 டிகிரி மேல போகும்போது கண்டென்ஸ்டாய் அப்படி மேல வரும் இல்லையா? கண்டென்ஸ்டாய் அப்படி மேல வரும்போது நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த வேப்பர் ப்ரெஷரை கூலிங், அதாவது ஸ்ட்ரீம் கண்டென்சர் வச்சு ஸ்டீம் பண்றேன். வாட்டர் பாஸ் பண்ணும்போது கூலிங் ஆகும்ல. அப்ப டெம்பரேச்சர் 100 டிகிரி 30 டிகிரிக்கு வரும்போது இந்த ஒரு 40 டிகிரி 50 டிகிரிக்கு ரீச் ஆகும்போது அந்த கண்டென்ஸ்டாய் வரக்கூடியது மறுபடியும் அப்படி லிக்யூட் ஆகி விழும் இல்லையா? லிக்யூட் ஆகி விழும்ல. ஸோ 100 டிகிரிக்கு நான் ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு வாட்டர் மாலிகுலும் வெளியே போகும், எத்தனாலும் வெளியே போகும். ஆனா வெளியே வரும்போது கண்டென்ஸ்டாய் கலெக்ட் ஆகிறது எத்தனால் மட்டும்தான் கலெக்ட் ஆகும், வாட்டர் கலெக்ட் ஆகாது. வாட்டர் என்ன ஆகும், எகெயின் இட் வில் பி கம் டு பி 100 டிகிரி. எங்க பாயில் ஆயிருக்கோ அங்க வந்துடும். அப்ப எத்தனால் மட்டும் அங்க கலெக்ட் ஆகும். நான் சொல்றது புரியுதா? இதுதான் ஐசோட்ரோப்ஸ். அசியோட்ரோப்ஸ்ங்கிறது the binary of the solution. ஓகே, காம்போசிஷன்ஸ் அந்த லிக்யூட் அண்ட் வேப்பர். நான் சொல்ற புரியுதா? வாட்டர் as a liquid, வேப்பர் எத்தனால். இந்த வேப்பர் ஸ்டீம் ஆகி மறுபடியும் கலெக்ட் பண்ணிக்கலாம். பட் லிக்யூட் as a வாட்டர். இதுதான் வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல 100 டிகிரினா 100 டிகிரியில் நான் பண்ணும்போது என்ன நடக்குதுங்கிறது தான் அசியோட்ரோபிக். இதுல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப்ஸ், இன்னொன்னு மேக்சிமம் பாயிலிங் அசியோட்ரோப். மினிமம்னா என்னது, லார்ஜ் பாசிட்டிவ் டீவியேஷன். அப்படின்னா லார்ஜ் பாசிட்டிவ் டீவியேஷன்னா பைனரி சொல்யூஷன்ல ரவுல்ஸ்லா நான் என்ன சொல்லியிருக்கேன், ரவுலட்ஸ்லா அண்ட் ஹென்ரிஸ்லா ரெண்டு சொல்லியிருக்கேன்ல. ரவுலட்ஸ்லா தான் லிக்யூட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருக்கேன். நான் சொல்றது புரியுதா? ஹென்ரிலா வந்து லிக்யூட் கேஸுக்கு, ரவுலட்ஸ்லா வந்து லிக்யூடுக்கு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த ரெண்டுமே லிக்யூட் தான், அந்த ரெண்டுமே லிக்யூட் தான், அதுக்காக தான். ஓகேவா? அப்ப ரவுலட்ஸ்லா வந்து டிஃபைன் பண்ணும்போது லார்ஜ் பாசிட்டிவ் டீவியேஷன்னா இன்னும் இருக்குல்ல, உங்களுக்கு அதிகமா வரக்கூடியது எத்தனால் ஈஸியா வெளியே போயிடும். சரியா? வாட்டர் மாலிகுல் மறுபடியும் ரீகண்டென்ஸ்ட் ஆகி கீழே வந்துடும். ஆனா கீழே பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் அசியோட்ரோப்ஸ் எதுல இருக்குன்னா நைட்ரிக் ஆசிட்டையும் வாட்டரையும் கன்வெர்ட்னா வாட்டருடைய பாயிலிங் பாயிண்ட் கம்மி கம்பேரிட்டிவ்லி ஃபார் த நைட்ரிக் ஆசிட். அப்ப கலெக்ட் ஆகுறது வாட்டர் தான் ஃபர்ஸ்ட் கலெக்ட் ஆகும். அதனாலதான் இது நெகட்டிவ்ல வரும். கிராஃப் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிராஃப் வந்து உங்களுக்கு வந்து shows to be one of the graph presentation. Yeah, thank you. This is called to be azeotrope. Azeotrope என்ன அர்த்தம்னா நல்ல கவனிங்க. பாசிட்டிவ் டீவியேஷன் அண்ட் நெகட்டிவ் டீவியேஷன் ரெண்டு சொன்னேன் இல்லையா? enriched of the two. இதுல என்னன்னா ப்ரோபனால் பிளஸ் வாட்டர். சரியா? ப்ரோபனால்ங்கிறது வேப்பர், வாட்டருங்கிறது லிக்யூட். ஓகேவா? இப்ப என்ன ஆகுது அப்படின்னா ப்ரோபனால் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கு, வாட்டர் கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கு. சரியா? இது வந்து பாசிட்டிவ். இந்த இருக்குல்ல, இந்த வியூ வந்து இஸ் a பாசிட்டிவ் and this is called to be negative. அப்போ உங்க பிபிடில என்ன ஆச்சு, மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப், மேக்சிமம் பாயிலிங் அசியோட்ரோப். மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப் அப்படின்னாலே உங்களுக்கு மினிமம் பாயிலிங்ல வெளியே வரக்கூடியது எல்லாமே பாசிட்டிவ் டீவியேஷன்ல இருக்கும். அதே மாதிரி மேக்சிமம் பாயிலிங் பாயிண்ட்ல வெளியே வரக்கூடியது எல்லாமே நெகட்டிவ் டீவியேஷன்ல இருக்கும். இந்த மேக்சிமம் மினிமம் இந்த ரெண்டையும் எது டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா அதனுடைய பாயிலிங் பாயிண்ட். இப்போ ப்ரோபனாலுடைய பாயிலிங் பாயிண்ட் கம்மி, வாட்டருடைய பாயிலிங் பாயிண்ட் அதிகம். சரியா? அப்போ அசியோட்ரோப்ஸ் வந்து எப்படி மெயின்டைன் ஆகும், லோ பாயிலிங் பாயிண்ட்ல ஹை பாசிட்டிவ் டீவியேஷனும் ஹை பாயிலிங் பாயிண்ட்ல நெகட்டிவ் டீவியேஷன் ப்ராசஸும் வரும். அப்ப இந்த ரெண்டுலையும் பார்க்கும்போது இந்த கிராஃப் ஒன்று வரும் அசியோட்ரோப்ல இருந்து. அப்ப இந்த கிராஃப் வச்சு நீங்க என்ன ஐடென்டிஃபை பண்ணலாம், எந்த காம்பவுண்டோடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கு. பாசிட்டிவ் டீவியேஷன்ல இருந்தா லோவர் பாயிலிங் பாயிண்ட், அதாவது லோவர் பாயிலிங் பாயிண்ட்ல அப் டு 50 டிகிரி 60 டிகிரிலே வெளியே வரக்கூடியது. புரியுதா? வேப்பர் காம்போசிஷன். லிக்விட் காம்போசிஷனா இருக்கு தெரியுமா, அது எல்லாமே நெகட்டிவ்ல வந்துடும். இந்த ரெண்டும் ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல மெர்ஜா இங்க போகுது தெரியுமா, இதுதான் அசியோட்ரோப். நான் சொல்றது புரியுதா? இதுதான் அசியோட்ரோப். இந்த பாயிண்ட கனெக்ட் பண்ணி தான் யூ வில் பி எக்ஸ்பிளைன் ஃபார் போத் டூ. அப்ப இங்க வந்துச்சுன்னா அது எல்லாமே லோ பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் தி காம்பவுண்ட். புரியுதா உங்களுக்கு? பைனரி சொல்யூஷன்ல நான் ஹீட் பண்ணும்போது
லோ பைனரி அதாவது லோ கான்சென்ட்ரேஷனோ இல்லை லோ டெம்பரேச்சரா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் டிவியேஷன் அதிகமா இருக்கும். ஹை கான்சென்ட்ரேஷனோ இல்லை ஹை டெம்பரேச்சரோ பாயிலிங் பாயிண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு நெகட்டிவ் டிவியேஷன் அதிகமா இருக்கும். அதான் என்ன சொல்றாங்க, வேப்பர் காம்போசிஷன், லிக்விட் காம்போசிஷன். வேப்பர் காம்போசிஷன் இஸ் த இன் திஸ் கேஸ் லிக்விட் ஃபேஸ், அதாவது மோர் வேப்பர் ஃபேஸ் தென் இன் த லிக்விட், மோர் ப்ரோபனால் இன் த வேப்பர் ஃபேஸ் தேன் இன் த லிக்விட் ஃபேஸ். இதுதான் லிக்விட் ஃபேஸ். ஓகேவா? அப்போ வேப்பர் ஃபேஸ்ல அதிகமா இருக்கு, லிக்விட் ஃபேஸ்ல கம்மியா இருக்கு. அப்ப லிக்விட் ஃபேஸ்னா தட் இஸ் கால்ட் டு பி வாட்டர் அண்ட் திஸ் இஸ் கால்ட் டு பி ப்ரோபனால். இந்த ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிறது அசியோட்ரோப். புரிஞ்சிருச்சு அசியோட்ரோப்னா? சார் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட்? வாட் இஸ் அசியோட்ரோப்? So both two people sir understand my concept before. Yeah, very good. Thank you. சார் புரியலைன்னா என்ன கேளுங்க, வாட் எவர் மேபி. சரியா? நான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் எக்ஸாம்பிள் எடுத்து 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 உங்களுக்கு போட்டுட்டு இருக்கேன். ஸோ இஃப் யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ளீஸ் பி ஆஸ்க்ட் எகெயின் 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 எகெயின். நோ ப்ராப்ளம். ஐ ஆம் ரெடி டு எக்ஸ்பிளைன் எனி திங். ஓகேவா? ஸோ அசியோட்ரோப் பக்காவா புரிஞ்சிருச்சா? லோ டெம்பரேச்சரோ லோ பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் த காம்பவுண்ட் இன் த பாசிட்டிவ், ஹை டெம்பரேச்சரோ இல்ல ஹை பாயிலிங் பாயிண்டா இருக்கிறது லிக்யூட், அதாவது லிக்யூட்ல நெகட்டிவ்ல வரும். சரியா? இதுதான் மினிமம் ஐசோட்ரோப், மேக்ஸிமம் ஐசோட்ரோப். மேக்ஸிமம் ஐசோட்ரோப்ங்கிறது இதுதான் மேக்ஸிமம் ஐசோட்ரோப். This is called to be only for gas molecules or something low molecule. மினிமம் ஐசோட்ரோப்ஸ் எதுக்கு வரும்னா ஹையர் பாயிலிங் பாயிண்ட்டுக்கு வரும். இப்போ இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா அப்படியே கொண்டு நான் வந்து உங்களுக்கு எதுல திணிக்கிறேன், இதை அப்படியே கொண்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு பிபிடி போட்டோம்ல, அந்த பிபிடியில இப்ப நான் கொண்டு வந்து உங்களுக்கு நான் தந்தேன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இந்த பிபிடி யூ நோ அபவுட் டு தட், அந்த பிபிடியில என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? சரியா? ஒரு நிமிஷம், அந்த பிபிடியை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த பிபிடியில பாருங்க, யூ நோ அபவுட் டு தட் வெரி வெல் நோன் அபவுட் டு அசியோட்ரோப்ஸ். அப்ப இதுல என்ன இருக்கு, மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப்ஸ்னா மினிமம் பாயிலிங் பாயிண்ட் கம்மியா இருந்துச்சுன்னா உடனே வந்துடும், இதுதான் பாசிட்டிவ் டிவியேஷன். அதே மேக்சிமம் பாயிலிங் பாயிண்டா இருந்துச்சு அப்படின்னா அது நெகட்டிவ் டிவியேஷன். இந்த ரெண்டும் கனெக்ட் ஆகுறது தான் அசியோட்ரோப்ஸ். புரிஞ்சிடுச்சா? இப்ப புரிஞ்சிடுச்சாமா?